மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நுண்ணுயிரிகள் பாடத்தில் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பற்றி. இப்போ நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னா என்னென்னா, ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியம் என்ன பண்ணுன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட்டுகளாக மாற்றி மண்ணில் நிலைநிறுத்தும். இப்போ இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரேட்டுகளை உறிஞ்சி தாவரங்கள் நன்கு வளர்ச்சி அடையும். இந்த மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியங்களான சயனோபாக்டீரியா, நாஸ்டாக் இதுவும் உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்துது. அடுத்தது உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள். உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு தாவரத்துக்கு நோய் ஏற்படுது அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு நுண்ணுயிரி பாக்டீரியாவோ வைரஸோ பூஞ்சையோ அதில் செலுத்தும் பொழுது அந்த தாவரத்துக்கு தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிரிகள், புழுக்கள், பூச்சிகள்லாம் அதை சாப்பிட்டா செத்து போயிடுற மாதிரி உருவாக்குறதுக்கு பேர் தான் உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள், முகவர்கள். இப்போ தீங்குயிரிகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க நுண்ணுயிரிகள் உதவுது. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ பார்த்தோம்னா இந்த சோளத்தை இந்த மாதிரி புழு மாதிரி இருக்கிற பூச்சி தின்றுது. அதனால் அந்த தாவரம் பாதிப்படையுது. இதுவே அந்த தாவரத்துக்கு இந்த பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸை அந்த தாவரத்தில் செலுத்தும் பொழுது அதை சாப்பிடக்கூடிய பூச்சி சாப்பிட்டு இறந்துருது. அதே மாதிரி ட்ரைகோடெர்மாங்கிற பூஞ்சை வேர்களுக்கு பாதுகாப்பளித்து தாவர நோய்களை கட்டுப்படுத்துது. பாக்குலோ வைரஸ்கள் பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளை தாக்குகிறது. அதாவது இந்த வைரஸை அந்த செடியில் செலுத்தும் பொழுது அந்த செடியை வேற எந்த பூச்சியும் கணுக்காலிகளும் தாக்க முடியாது. அடுத்தது தொழிற்சாலைகளில் இந்த நுண்ணுயிரிகள் நமக்கு எப்படி உபயோகமாக இருக்குது. கழிவுநீர் சுத்திகரிப்பில் முதல் நிலை என்னென்னா, இப்போ அந்த கழிவு நீரையெல்லாம் ஒரு பெரிய தொட்டியில் தேக்கி வச்சு அந்த தேக்கி வச்ச நீரில் மேலே லேசான கழிவுகள்லாம் மேலே மிதக்கும், அடர்த்தியாக இருக்கக்கூடியதெல்லாம் அடியில் போயிடும், கீழே போய் தங்கிடும். அதை மட்டும் பிரித்து எடுத்துட்டு அந்த தண்ணீரை மறுபடியும் இரண்டாம் நிலை சுத்திகரிப்புக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இரண்டாம் நிலையில் இந்த காற்று சுவாச நுண்ணுயிரிகளை என்ன பண்ணுன்னா, அந்த கழிவுகள் மேலே வளர செய்யும் பொழுது இந்த நுண்ணுயிரிகள் அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய கரிமப் பொருட்களை சாப்பிட்ருது. அதுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரோபாக்டருங்கிற சிற்றினம். காற்றில்லாத சூழ்நிலையில் நடைபெறும் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு மெத்தனோபாக்டீரியங்கள் பயன்படுகின்றன. அடுத்து உயிரி வாயு உற்பத்தி. மனிதன் மற்றும் விலங்குகளின் மலக்கழிவுகள், தாவர கழிவுகள் இதையெல்லாம் காற்றில்லாத சுவாச பாக்டீரியங்கள் சிதைக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம உயிரி வாயுக்கள் உயிரி உரங்கள்னு சொல்கிறோம். இந்த பாக்டீரியங்கள் மெத்தனோஜென்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ நீங்கள் ரீசெண்டாக அந்த காபான் படம் பார்த்துருப்பீங்க. அதில் கூட அந்த மனித கழிவுகளையில் தேக்கி வச்சு 6 மாதத்துக்கு அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் விட்டால் அதிலேருந்து நமக்கு ஹைட்ரஜன் உரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி தான். அடுத்து ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம். ஆல்கஹால் பானம் பார்த்தோம்னா ஈஸ்டோட உதவியால் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுது. திராட்சையில் உள்ள சர்க்கரைகள் ஈஸ்ட்னால் நொதிக்க வைக்கப்படுகிறது. அதாவது திராட்சை பழத்தோட சாறை ரொம்ப வருஷத்துக்கு புளிக்க வச்சோம்னா அதுதான் ஆல்கஹால். அதே மாதிரி அரிசி, பார்லிங்கிற தானியத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நொதிக்க வச்சோம்னா பீர் தயாரிக்கலாம். மிருதுவாக்குதல் மற்றும் தோல் பதனிடுதலில் நுண்ணுயிரிகள்.
ஆழித்தாவரங்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு நீரினுள் வைக்கப்படுகின்றன. தண்டு பகுதியில் திசுக்களின் மீது பாக்டீரியங்கள் செயல்பட்டு வலிமையான ஆதரவு நார்களை தளர்த்துகின்றன. இது மிருதுவாக்குதல் எனப்படும். இப்போ அந்த செடியை வந்து நம்ம கட்டி கட்டி தண்ணிக்குள்ளே வைக்கும் பொழுது அந்த செடியோட தண்டுலாம் பாக்டீரியங்கள் வந்து என்ன ஆகுனா அந்த ஹார்டாக இருக்கிற பகுதியை வந்து மிருதுவாக மாற்றுது. இதுக்கு பெயர் தான் மிருதுவாக்குதல். மிருதுவாக்கல் என்றால் என்ன அப்படின்னா அதுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் எழுதலாம். அடுத்து லினன் நூல் இலைகள் இந்த நார்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு சூடோமோனஸ் ஏருஜினோசா. தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் பாக்டீரியங்கள் விலங்குகளின் தோலின் மீது செயல்பட்டு அவற்றை மென்மையாக்குகின்றன. அதனால் தோல் வளைந்து கொடுக்கும் தன்மையுடையதாகிறது.